அரஃபா நாளில் நோன்பு வைப்பது சுன்னத்தா? அரஃபா அன்னைக்கு நோன்பு வைப்பது சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய மார்க்கத்தில். துல்ஹஜ் மாதம் பிறை 9 தான் அரஃபாவுடைய நாள். அந்த அன்னைக்கு நோன்பு வைக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த அரஃபா தினத்தன்று ஒருவர் நோன்பு வைத்தால் அவருடைய ஒரு வருடத்தினுடைய பாவங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு விடுகின்றன, ஒரு வருடத்தினுடைய பாவத்திற்கு பரிகாரமாக இந்த நோன்பு அமைந்துவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு நோன்பு அரஃபாவுடைய நோன்பு, அதை நம்ம வைக்கணும். அது இந்த நோன்பு சுன்னத்து அப்படிங்கிறது கூட ஹாஜிகளுக்கு கிடையாதுங்க. ஹாஜிகள்லாம் போயிருக்காங்கல்ல மக்காவுல, அவங்க அரஃபா அன்னைக்கு போவாங்க, அரஃபா அன்னைக்கு அரஃபாவுடைய மைதானத்துக்கு வருவாங்க. துல்ஹஜ் மாதம் பிற 9 அன்னைக்கு அரஃபாவுடைய மைதானத்துக்கு வருவாங்க. அந்த ஹாஜிகள் அன்றைக்கு நோன்பு வைத்திருக்க மாட்டார்கள். காரணம், ஹாஜிகளுக்கு அது சுன்னத்தல்ல. ஹாஜிகள் அல்லாத ஹஜ் செய்ய போகலையில மற்ற மக்களுக்கு தான் அது சுன்னத்து. அதனால அந்த அரஃபாவுடைய சுன்னத்தான் நோன்பை நாம் நோற்று அது நன்மைகளை பெற வேண்டும். அந்த 9 அன்னைக்கு மட்டும் தான் சிறப்பு என்று நாம் நினைத்து விடக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துல்ஹஜ் மாதத்துல முதல் 10 நாட்கள் அது மிகவும் ஏற்றத்திற்குரிய நாட்கள், பெருமைக்குரிய நாட்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க. அதனால துல்ஹஜ் மாதம் பிற 1 வந்துட்டா அதில இருந்து 10 நாட்கள் அத பெருநாள் வரைக்கும் நீங்க அதிக வணக்க வழிபாடுகளை செய்யுங்கள் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அப்ப பிற 1ல இருந்து 9 வரைக்கும் நீங்க நோன்பு வைங்க. அந்த நோன்பு ஒரு வருடத்தின் நோன்புக்கு ஈடானது அப்படின்னாங்க. துல்ஹஜ் மாதம் பிற 1, 2, 3 இதுல எல்லாம் நோன்பு வைப்பது நல்லது. ஒரு நாளுடைய நோன்பு ஒரு வருடத்துடைய நோன்புக்கு நிகரானது அப்படிங்கறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்காங்க. அதே போல இந்த 10 நாட்களுடைய இரவுகளில் நின்று வணங்குவது அப்படிங்கிறது லைலத்துல் கத்ர் இரவிலே நின்று வணங்கினால் எந்த நன்மையை தருமோ அந்த நன்மையை உங்களுக்கு பெற்று தரும் என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்காங்க. இந்த ஹதீஸ் திர்மிதியில இப்னு மாஜாவுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் அரஃபா அன்னைக்கு மட்டும்ங்கிறது இல்ல, பிற 1ல இருந்து பிற 9 வரைக்கும் உள்ள நாட்கள்ல, ஏன்னா பெருநாள் அன்னைக்கு தான் நோன்பு வைக்கிறது கூடாது, மார்க்கத்தில் விளக்கப்பட்டிருக்கிறது, அது ஹராமாச்சு. அதனால பிற 1ல இருந்து 9 வரைக்கும் எந்த அளவுக்கு நம்ம நோன்பு வைக்க முடியுமோ நோன்பு வச்சுக்க வேண்டியது. அதே போல பிற 1ல இருந்து பெருநாள் பிறை 10 வரைக்கும் உள்ள இரவு காலங்களில் வணக்க வழிபாடுகளில் அதிகம் கவனம் செலுத்தி ஈடுபட வேண்டும். காரணம், அந்த இரவுகள் லைலத்துல் கத்ர் இரவுக்கு ஒப்பானவை என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறாங்க. அதனால் நாம் இந்த கிடைத்ததற்குரிய இந்த 10 நாட்களை நல் வணக்கங்களில் செலவழித்து அதிக நன்மைகளை பெறுவோம். இறைவன் அத்தகைய நல்ல தௌஃபீக்கை நமக்கு வழங்கி அருள்வானாக.